இன்ஆர்கானிக்கோட செக்ஷன் இருக்குது, என்ன ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட செக்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர் செக்ஷனில் போய் அப்படியே அந்த புக் எடுத்துடலாம் இல்லை. ஸோ அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா அது சயின்டிஸ்ட்டுக்கும் தெரியும், ஆர்கனைஸ் பண்ணால் அது எல்லாருக்குமே ஈஸி ஆகிடும். ஓகே, அதனால இந்த பீரியோடிக் இந்த டைமில் இருந்த எலமெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன கிளாசிஃபை பண்ணுறதுக்கு அந்த டைமில் இருந்தால் கொஞ்சம் சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணார். ஓகே, ஸோ அதில் ஒரு தான் டாபர்னியர்ஸ். ஓகே, டாபர்னியரோட ட்ரையாட். ஓகே, ட்ரையாட்னா அந்த காலத்தில் இருந்த கொஞ்சம் எலமெண்ட்ஸ் எடுத்து, ஓகே, அவங்க 3 எலமெண்ட்ஸை ஒரு செட்டா என்ன கிளாசிஃபை பண்ணியிருக்கு, அதுதான் ட்ரையாட்ஸ். ஸோ ட்ரையாட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஸோ ஒரு ட்ரையாட்னா அதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு செட்டுனா அதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு செட்டு தான் ரொம்ப ஃபெமிலியர் எலமெண்ட்ஸ் எடுக்கலாம், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இது என்ன பீரியோடிக், என்ன இது ஒரு செட்டுனா இவங்களோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். ஓகே, ஒன் செட்டில் இருக்கிற 3 எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட், இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் குளோரின் அண்ட் தேர்ட் எலிமெண்ட் இஸ் அயோடின். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்டோட என்ன ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் என்ன புரோமினுக்கு இருக்கும், அதாவது செகண்ட் எலிமெண்ட்டுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்டோட அட்டோமிக் மாஸோட ஆவரேஜ் தான் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு இருக்கும். அதுதான் டாபர்னியரோட ட்ரையாட்ஸ். ஓகே, ட்ரையாட்ஸ்னா 3. ஓகே, ஸோ அதுதான் என்ன டாபர்னியரோட ட்ரையாட்ஸ். ஸோ ட்ரையாட்ஸோட இல்லைன்னா டாபர்னியர் ட்ரையாட்ஸோட டிமெரிட் என்னன்னா, கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இப்படி கிளாசிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு யார் வந்தாச்சு, நியூலாண்ட்ஸ் வந்தாச்சு. ஓகே, நியூலாண்ட்ஸ் எப்படி பண்ணேன்னா, ஒரு அட்டோமிக் வெயிட் ஒரு அட்டோமிக் மாஸோட இன்க்ரீசிங் ஆர்டரில் என்ன எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி, அப்போ அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னா, ஸோ எவ்ரி 8th எலிமெண்ட் ஷோயிங் சிமிலர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, 8th எலிமெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க நோட்டீஸ் பண்ணது சிமிலராக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் நியூலாண்ட்ஸோட லோ ஆஃப் ஒக்டேன். இதுக்கும் டிமெரிட் இருக்குது. என்ன டிமெரிட்? ஸோ இதுவும் அப் டு கால்சியம் வரை மட்டும்தான். பை ஹலோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கேட்குதா? ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் பீரியோடிக் டேபிள். அதுக்கு முன்னாடி நான் உங்களோட கெமிஸ்ட்ரி வாத்தி அஸ்வதி மேம். ஓகே, ஸோ இன்னையிலேருந்து உங்களோட 12th கெமிஸ்ட்ரி ஜேர்னியில் நானும் இருக்கும். ஓகேவா? கேட்குதா? உங்களோட கெமிஸ்ட்ரி ஜேர்னியில் நானும் இருக்கும். கேட்குதா பசங்களா? ஓகே, ஸோ என்ன இந்த சாப்டரில் பீரியோடிக் டேபிள் கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஒரு ஜேர்னி போகணும்னா என்ன தேவை? ஒரு மேப் தேவைல்ல? அது மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கு பீரியோடிக் டேபிள் ஒரு ஜேர்னி. கெமிஸ்ட்ரியோட ஜேர்னியில் ஒரு மேப் மாதிரி பீரியோடிக் டேபிள்னா. ஸோ பீரியோடிக் டேபிள் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, ஏன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லாம் இங்கே சோஷியல் மீடியாஸில் இருக்குது. ஓகே, ஸோ பீரியோடிக் டேபிள், பேக் டு பீரியோடிக் டேபிள். ஸோ பீரியோடிக் டேபிள்னா என்ன ஆக்சுவலி? பீரியோடிக் டேபிள்னா ஸோ ரொம்ப லைக் சயின்டிஸ்ட் ஒரு காலத்தில் ரொம்ப எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ பண்ணியிருந்தது. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன எலிமெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியும்ல, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், கோல்டு, இதெல்லாம் தான் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒரு காலத்தில் சயின்டிஸ்ட் ரொம்ப எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் யார்? அந்த காலத்தில் இருந்த சயின்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. எதுக்கு அரேஞ்ச்மெண்ட்? அந்த ஃபீல்டில் இருக்கீங்களா? ஓகே, அரேஞ்ச்மெண்ட் எதுக்குன்னா, லைக் நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போகிறோன்னு நினைக்கிறேன்.
நினைங்க. ஸோ அங்கே போனால் லைக் உங்களுக்கு லைக் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த புக்கு வேணும், லைக் ஒரு ப்ராப்பராக புக்கு வேணும்னா அப்போ நீங்கள் எப்படி பண்ணும்? ஸோ லைப்ரரினா எலமெண்ட்ஸ் எல்லாம் லைப்ரரினா புக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கும்ல. எப்படி பயாலஜி புக் செப்பரேட்டாக இருக்கும், கெமிஸ்ட்ரி புக் செப்பரேட்டாக இருக்கும், ஃபிசிக்ஸ் புக் செப்பரேட்டாக இருக்கும், அண்ட் மேத்ஸ் புக் செப்பரேட்டாக இருக்கும். அதில் பயாலஜி புக்குக்கு ப்ராப்பர் பாட்டனி செக்ஷன் இருக்கும், ப்ராப்பர் சுவாலஜி செக்ஷன் இருக்கும். அது மாதிரி கெமிஸ்ட்ரி ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கும், அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி செப்பரேட்டாக இருக்கும். போன உடனே என்ன வேணும்னா அது ப்ராப்பராக பிக் பண்ணி வரலாம்ல. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லைங்க ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அது யாருக்கு தெரியும்? சயின்டிஸ்ட்டுக்கு தெரியும். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டேன், இது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் இருந்த எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன டாபர்னியர்னு ஒரு சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதுதான் ட்ரையாட்ஸ். ஸோ ட்ரையாட்ஸ்னால் என்ன ஆக்சுவலி? ஸோ ட்ரையாட்ஸ்னா ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப்பாக ட்ரையாட்ஸ்னு கூப்பிடும். ஓகே, ஸோ இந்த ட்ரையாட்ஸ்னா ஒன் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாபர்னியரோட ஒரு ட்ரையாட் தான் குளோரின், புரோமின், அயோடின். ஓகே, ஸோ குளோரின், புரோமின், அயோடின் ட்ரையாட். ஓகே, ஸோ வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட் யாருங்க? குளோரின் அண்ட் அயோடின். ஓகே, குளோரின் அண்ட் அயோடின் அதோட அட்டோமிக் மாஸோட ஆவரேஜ் தான் யாருக்கு? செகண்ட் எலிமெண்ட்டுக்கு. ஓகே, செகண்ட் எலிமெண்ட்னா இங்கே புரோமின்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்டோட என்ன ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ் தான் யாருக்கு? புரோமினுக்கு வரும். ஓகே, அவங்களோட மாஸ் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 பண்ணால் யாரோட மாஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்னு சொல்லலாம். ஈக்குவலாக இருக்காது, ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஆவரேஜ் அட்டோமிக் மாஸ்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ட்ரையாட்ஸ். ஸோ ட்ரையாட்ஸ்க்கு என்ன டிமெரிட்ஸ் இருந்தது? என்ன ட்ரையாட்ஸோட டிமெரிட்ஸ்? ஸோ ட்ரையாட்ஸோட டிமெரிட்ஸ் என்னன்னா எல்லா எலிமெண்ட்டும் ட்ரையாட்ஸில் இன்க்ளூட் பண்ண முடியலை. ஓகே, அதுதான் பெரிய டிமெரிட். ஓகே, அது பெரிய டிமெரிட் இல்லை. ஸோ அது என்ன ஒரு பெரிய டிமெரிட். ஸோ அப்போ தான் யார் வந்தது? நியூலாண்ட் வந்தது. ஸோ நியூலாண்ட் என்ன சொன்னேன்னா நியூலாண்ட் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் அட்டோமிக் நம்பரோட இன்க்ரீசிங் ஆர்டரில் என்ன எலிமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, அட்டோமிக் நம்பரில் அட்டோமிக் மாஸோட இன்க்ரீசிங் ஆர்டரில் எலிமெண்ட்டை அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எவ்ரி 8th எலிமெண்ட் இஸ் ஷோயிங் சிமிலர் ப்ராப்பர்ட்டி. ஸோ எவ்ரி 8th எலிமெண்ட் என்ன சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஷோ பண்ணிட்டேன். ஸோ அதுதான் யார்? நியூலாண்ட்ஸோட லோ ஆஃப் ஒக்டேவ். ஒக்டேவ்னா ஒக்டனா 8. ஓகே, ஸோ ஒக்டனா 8. ஆனால் இதுக்கு டிமெரிட் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இது என்ன? அப் டு கால்சியம் வரைக்கும் மட்டும்தான் இது அப்ளை பண்ண முடியும். இந்த லோ அப் டு கால்சியம் வரைக்கும் மட்டும்தான் இந்த லோ அப்ளை பண்ண முடியும். அதுக்கு பிறகு இந்த லோ ஒர்க் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் அப்போதான் நம்மளோட ஜீனியஸ் யார்? மெண்டலேவ் வந்தது. ஓகே, மெண்டலேவ் ஆக்சுவலி he is the father of periodic table. Okay, father of periodic table. So இவங்க என்ன பண்ணிட்டேன்னா லைக் ப்ராப்பராக எலிமெண்ட்ஸை இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த அட்டோமிக் மாஸோட ஏன்னா அட்டோமிக் வெயிட்டோட இன்க்ரீசிங் ஆர்டரில் எலிமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, அட்டோமிக் வெயிட்டோட இன்க்ரீசிங் ஆர்டர் இங்கே அட்டோமிக் மாஸோட இன்க்ரீசிங் ஆர்டரில் எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணாலும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்ல. ஸோ சில எலிமெண்ட்ஸ்க்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பில் வர்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சிமிலர் குரூப்பில் வர மாதிரி யாரை அரேஞ்ச் பண்ணிட்டேன்? மெண்டலி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன அட்டோமிக் மாஸோட
இல்லைன்னா அட்டோமிக் வெயிட், அட்டோமிக் மாஸ், அட்டோமிக் வெயிட் சேம் தான், அதோட பேசிஸில் தான் அரேஞ்ச் பண்ணது. ஓகே, ஸோ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வருது ஒரு குரூப்பில் வரும். ஓகே, ஸோ அண்ட் மென்டலி தான் குரூப்பும் பீரியடும் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகே, ஒரு பீரியோடிக் டேபிளே இன்ட்ரடியூஸ் பண்ணது என்ன, மென்டலி தான். ஸோ மாடர்ன் பீரியோடிக் டேபிள் இல்லை, மென்டலி பீரியோடிக் டேபிள். அதில் குரூப்பும் பீரியடும் ப்ராப்பராக யார் மென்ஷன் பண்ணியிருக்கு, மென்டலி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு தான் நாம் இன்னைக்கு பார்க்குற ப்ராப்பர் பீரியோடிக் டேபிள் இல்லை. ஸோ அதுதான் என்ன, மாடர்ன் பீரியோடிக் டேபிள். மாடர்ன் பீரியோடிக் டேபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹென்ரி மோஸ்லி. ஸோ இந்த இயர் ஆஃப் 1913 தான் மாடர்ன் பீரியோடிக் டேபிள் நம்ம இப்போ பார்க்குற பீரியோடிக் டேபிள் தான் மாடர்ன் பீரியோடிக் டேபிள். ஓகே, ஸோ அது இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், நம்மளோட ஹென்ரி மோஸ்லி. ஓகே, ஸோ ஹென்ரி மோஸ்லி 1913 தான் மாடர்ன் பீரியோடிக் டேபிள். இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மெண்டலியோட பீரியோடிக் டேபிளில் என்ன, அட்டோமிக் வெயிட் இல்லைன்னா அட்டோமிக் மாஸை பேஸ் பண்ணிட்டு தான் என்ன அரேஞ்ச் பண்ணதில்ல. ஸோ அட்டோமிக் மாஸை பேஸ் பண்ணிட்டு தான் யார், மெண்டலிவ் பீரியோடிக் டேபிள் அரேஞ்ச் பண்ணது. ஆனால் மோஸ்ட்லி அட்டோமிக் நம்பர் பேஸ் பண்ணிட்டு தான் என்ன அரேஞ்ச் பண்ணது. ஓகே, அட்டோமிக் நம்பரோட இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் என்ன மாடர்ன் பீரியோடிக் டேபிள் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, மோஸ்ட்லி. ஓகே, ஸோ மாடர்ன் பீரியோடிக் டேபிள் இதுதான் ஆக்சுவலி மாடர்ன் பீரியோடிக் டேபிள் பார்க்குதுல்ல. ஸோ இதுதான் ஆக்சுவலி மாடர்ன் பீரியோடிக் டேபிள். மாடர்ன் பீரியோடிக் டேபிள்னா என்ன, இட் இஸ் த tabular arrangement of all non-chemical elements organized by increasing atomic number. So atomic number ஓட increasing orderல ஒரு proper table arrange பண்ணியது தான் என்ன, periodic tableனா. clear ஆயிடுச்சுல, ஏதாச்சும் டவுட் இருக்கா, clear இல்லை? ஓகே, ஸோ பீரியோடிக் டேபிள் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் ஒரு பீரியோடிக் லோ இருக்குது. ஓகே, பீரியோடிக் லோ என்னன்னா, the physical and chemical properties of elements are a periodic functions of their atomic number. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லோ. ஸோ என்ன அட்டோமிக், இது என்ன, physical and chemical properties of element is depend on atomic number. Okay, are periodic function na like ஒரு proper intervalக்கு பிறகு they are showing similar properties. So உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும்ல. ஸோ இங்க ஹைட்ரஜன் இருக்கு, லித்தியம், சோடியம் எல்லாருமே they are showing similar property after a periodic like ஒரு proper intervalக்கு பிறகு they are showing a similar properties, similar chemical and physical properties. So that is based on atomic number. Okay, that is based on atomic number. அதுதான் என்ன, modern periodic law. So okay, simple la. Okay, so இதுதான் என்ன modern periodic table. So modern periodic table ல total எவ்வளோ elements இருக்கு? So total எவ்வளோ elements இருக்கு? So total எவ்வளோ elements இருக்கு? Actually total 118 elements தான் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் 118 தான் இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி 180 இல்லை, அதுக்கும் ஜஸ்ட் ஜாஸ்தியாக கொஞ்சம் டிஸ்கவர் பண்ணி இருக்கு இப்போ. ஸோ நமக்கு என்ன 118 எலிமெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் 118 தான் இருக்குது. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாடர்ன் பீரியோடிக் டேபிளை டிஃப்ரெண்ட் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் பீரியடாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, குரூப் தெரியும்ல. ஸோ குரூப் பீரியடாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. அண்ட் பிளாக்ஸாக டிஃப்ரெண்ட் பிளாக்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. லைக் பி பிளாக், எஸ் பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் தான். ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் பீரியட். என்ன குரூப் அண்ட் பீரியட்னா?
ஸோ குரூப்னா ஆக்சுவலி vertical columns தான் குரூப். ஓகே, vertical columns இது தான் குரூப். ஓகே, இது தான் குரூப். ஸோ இப்படி தான் குரூப் இருக்கும். ஓகே, ஸோ டோட்டல் எவ்வளோ குரூப் இருக்குது நம்மளோட பீரியோடிக் டேபிளில்? டோட்டல் எவ்வளோ குரூப் இருக்குடா? ஸோ டோட்டல் எவ்வளோ குரூப் இருக்குது கவுண்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப், this is second group, third group, fourth group, fifth, sixth, seventh, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 groups இருக்கு. ஓகே, ஸோ டோட்டல் எவ்வளோ groups இருக்குடா? 18 groups இருக்கு. வாட் இஸ் groups? vertical columns. ஓகே, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல, vertical columns தான் group. ஓகே, ஸோ இந்த குரூப்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஸோ எலிமெண்ட் வித்தின் த சேம் குரூப்பில் இருக்கிற எலிமெண்ட் they will show same chemical properties. ஓகே, சேம் குரூப்பில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் they will show same chemical properties. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஓகே I will show you. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப். ஸோ இங்கே தெரியுதுல்ல ஃபர்ஸ்ட் குரூப். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் யாரெல்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பில் யாரெல்லாம் இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது, அதுக்கு பிறகு யார்? லித்தியம் இருக்குது, அதுக்கு பிறகு சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஓகே, ஸோ ஹைட்ரஜனோட அட்டோமிக் நம்பர் 1, லித்தியத்தோட அட்டோமிக் நம்பர் 3 அண்ட் சோடியத்தோட அட்டோமிக் நம்பர் எவ்வளோ? 11. ஓகே, அண்ட் பொட்டாசியத்தோட அட்டோமிக் நம்பர் இட் இஸ் 19. ஓகே, ஸோ கிளியர் தானே? ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹைட்ரஜனோடது 1. கிளியர் இல்லை? ஸோ அண்ட் லிதியத்தோடது எவ்வளோ? லிதியத்தோடது ஹைட்ரஜனோடது ஜஸ்ட் அ செகண்ட், ஹைட்ரஜனோடது 1, லிதியத்தோடது எவ்வளோ? ஸோ அட்டோமிக் நம்பர் இஸ் 3. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? ஸோ லித்தியம் 2 2 1. ஓகே, லித்தியம் எப்படி எழுதலாம்? 2 1. ஓகே, 2 1. நெக்ஸ்ட் யாரு? சோடியம். சோடியத்தோட அட்டோமிக் நம்பர் என்ன? 11. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மெயின் குரூப்பில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? 2 2 8 2 8 1. ஓகே, அண்ட் சோடியம் முடிச்சாச்சு. அண்ட் பொட்டாசியத்தோட அட்டோமிக் நம்பர் 19. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்டா? 2 8 8 1. ஓகே, 2 8 8 1. ஸோ இங்கே என்ன சிமிலராக இருக்குது? ஸோ இங்கே என்ன சிமிலராக இருக்குது? ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன சிமிலராக இருக்குல்ல? சேம், நாட் சிமிலர், சேமாக இருக்குது. ஓகே, ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் என்ன? வேலன்ஸ் எலக்ட்ரான்ல. ஸோ என்ன வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்கே சேமாக இருக்குது. ஸோ அதனால தான் என்ன ஒரு குரூப்பில் என்ன சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்குது. ஓகே, ஒரு குரூப்பில் எலிமெண்ட் they will show similar chemical properties. Why? Because valence shell electron number same இருக்கும். clear ஆயிடுச்சா? ஒரு குரூப்பை பொறுத்த வரைக்கும் வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரானோட நம்பர் சேமாக இருக்கும். ஸோ இந்த வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரான் தான் என்ன கெமிக்கல் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? இந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் என்ன கெமிக்கல் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன? பீரியட்ஸ்னா என்ன? ஹொரிசாண்டல் ரோஸ். ஓகே, பீரியட்ஸ்னா என்ன? ஹொரிசாண்டல் ரோஸ். ஓகே, ஸோ இந்த பீரியட்ஸோட இதை தான் குரூப்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னு.
ஸோ இதுதான் என்ன எவ்வளோ ஷெல் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பீரியடில் யாரெல்லாம் இருக்குது? ஹைட்ரஜனும் இருக்குது, ஹீலியம் இருக்குது. ஹைட்ரஜனில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஹைட்ரஜனில் 1 எலக்ட்ரான். ஓகே, ஹைட்ரஜனில் 1 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனில் 1 எலக்ட்ரான்னா ஜஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் பீரியடில் ஸோ 1 ஷெல் மட்டும்தான் இருக்கும். ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஷெல்லில் ஃபர்ஸ்ட் பீரியடில் எவ்வளோ ஷெல் இருக்கும்? 1 ஷெல் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பீரியடில் 1 ஷெல். அப்போ செகண்ட் பீரியடில் எவ்வளோ ஷெல் இருக்கும்? செகண்ட் பீரியடில் ரொம்ப சிம்பிள், 2 ஷெல்ஸ் இருக்கும். கிளியர்? அப்போ தேர்ட் பீரியடில் எவ்வளோ இருக்கும்? Yes, it's very simple. 3 shells இருக்கும். ஓகே, 3 shells இருக்கும். அப்போ ஃபோர்த் பீரியடில் 4 ஷெல். ஓகே, ஃபோர்த் பீரியடில் 4 ஷெல்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிள்ல. ஸோ பீரியட் நம்பரும் என்ன ஷெல்லும் சேம். ஓகே, பீரியட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஷெல். ஸோ இங்கே பார்த்தா என்ன? ஸோ என்ன periodsனா it is horizontal rows. Okay, elements in the same period have the same number of shells. Okay, so total எவ்வளோ periods இருக்கு? So count பண்ணலாமா? Just we can count together. Okay, first period, second period, third period, fourth, fifth, sixth, seventh. So total எவ்வளோ இருக்கு? 7. Okay, so total 7 periods இருக்கு. Okay, so total 7 periods இருக்கு. Clear ஆயிடுச்சா? Okay, so total 7 periods இருக்கு. And group 18 groups இருக்கு. Okay, so next classifications தான் blocks. So blocksனா actually 4 blocks இருக்கு. S block இருக்கு, P block இருக்கு, D block இருக்கு and F block இருக்கு. ஓகே, ஸோ பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் என்ன 4 பிளாக்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, 4 பிளாக்னா S பிளாக். எந்த பேசிஸில் இந்த S பிளாக், P பிளாக், D பிளாக், F பிளாக் கிளாஸிஃபை பண்ணியிருக்கு? ஸோ இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த சப்ஷெல் தெரியும்ல? சப்ஷெல்னா என்ன? S இருக்குது. எவ்வளோ சப்ஷெல் இருக்குது? S சப்ஷெல், P சப்ஷெல், D subshell and F subshell இல்லை? ஸோ 4 சப்ஷெல் இருக்குது. சப்ஷெல் பேசிஸில் தான் என்னை கிளாஸிஃபை பண்ணியிருக்கு பிளாக்காக. ஸோ லாஸ்ட் எலக்ட்ரான் S சப்ஷெல்ல இருந்தால் அதுதான் S பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, S பிளாக் எலமெண்ட்ஸ்னால் என்ன? லாஸ்ட் எலக்ட்ரான் என்ன S சப்ஷெல்ல இருந்தால் அதுதான் என்ன S பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் P சப்ஷெல்ல இருந்தால் என்ன? P block elements. லாஸ்ட் சப்ஷெல் D blockல இருந்தா இல்லைன்னா D சப்ஷெல்ல இருந்தா, ஓகே, லாஸ்ட் எலக்ட்ரான் D சப்ஷெல்ல இருந்தா அதுதான் என்ன? D block elements. ஓகே, அப்போ F block elementsனா லாஸ்ட் எலக்ட்ரான் F சப்ஷெல்ல இருந்தா அதுதான் F block elements. ஓகே, கிளியர் ஆயிடுச்சுல்ல? ஓகே, ஸோ டீட்டெயிலாக S block elements பார்க்கலாம். S block elementsனா ஆக்சுவலி என்ன? இது தான் S block elements. ரொம்ப அழகாக கொடுத்துருக்குல்ல? எஸ். ஸோ குரூப் 1 and 2 தான் எலமெண்ட்ஸ் தான் என்ன? S block elements. குரூப் 1 and 2 எலமெண்ட்ஸ் தான் S block elements. குரூப் 1 and 2 elements S block elements. ஓகே, ஸோ இந்த குரூப் 1க்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. ஓகே, குரூப் 1க்கு ஸ்பெஷல் நேம். அந்த ஸ்பெஷல் நேம் தான் என்ன? ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகே, என்ன? ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகே, குரூப் 1 எலிமெண்ட்ஸ் தான் ஆல்கலி மெட்டல்ஸ். அப்போ குரூப் 2 எலிமெண்ட்ஸோட பேர் என்ன மேம்? எஸ், அதுதான் நம்மளோட ஆல்கலைன் earth metals. Alkaline earth metals. அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் ஆல்கலி மெட்டல், செகண்ட் குரூப் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். எஸ், மெட்டல்ஸ். எஸ், S பிளாக்கில் எல்லாமே மெட்டல்ஸ் தான். ஓகே, கிளியர் ஆகிடுச்சுல? S பிளாக்கில் எல்லாருமே மெட்டல்ஸ் தான். கிளியரில்? அண்ட்
இதோட general electronic configuration S block ஓட general electronic configuration NS122 okay 122 Sல maximum 2 electrons தான் என்ன locate அங்க இருக்க முடியும் so 1 to 2 electrons அதுதான் என்ன general electronic configuration S ஓடது okay so அதுல first groupனா NS1 okay அதுல first groupனா அது NS1 okay first groupனா அது NS1 and second groupனா அது NS2 simple so first groupனா NS1 and second groupனா அது NS2 clear so எல்லாமே சொல்லியாச்சு first groupனா அது என்ன alkali metals second groupனா அது என்ன alkaline earth metals okay general configuration என்ன NS1 or NS2 NS1 னா அது alkali metal okay alkali metal அப்ப NS2 னா alkaline earth metal okay NS2 alkaline earth metal and all are metals S block ல எல்லாரும் metals தான் okay clear ஆயிடுச்சுல S block ஏதாச்சும் டவுட் இருக்கா okay so next P block element பார்க்கலாம் so P block elements னா என்ன P block elements னா last electron எங்க இருக்கணும் P subshell ல இருக்கணும் okay last electron எங்க last electron enters into the P subshell ல இருக்கணும் okay so P னா like group 13 to 18 தான் P block elements okay so 13 14 15 16 17 18 அது வரைக்கும் என்ன P block elements okay அது வரைக்கும் என்ன P block elements தான் so இதுல general electronic configuration என்ன P block ஓடது P block ஓட general electronic configuration NS2 NP126 sorry yes NP126 NS2 NP126 தான் என்ன P block elements ஓட general electronic configuration clear இல்ல so இந்த P blockல metals இருக்கு non metals இருக்கு metalloids இருக்கு okay P blockல என்னெல்லாம் இருக்கு metals non metals metalloids எல்லாரும் எங்க இருக்கு P blockல இருக்கு okay so P block கொஞ்சம் important okay so clear so group 13 to 18 தான் P block elements outer electronic configuration எப்படி வரும் general electronic configuration NS2 NP1 to 6 okay and இது என்ன இது எப்படி வரும் இது இதுல metals இருக்கு non metals இருக்கு metalloids இருக்கு okay metals இருக்கு non metals இருக்கு metalloids இருக்கு next important இவங்களுக்கு எல்லாருக்குமே செப்பரேட் நேம் இருக்கு ஓகே இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன P blockல எல்லா குரூப்புக்குமே செப்பரேட் நேம் இருக்கு ஓகே 13th group element ஓகே 13th group element ஓட பேரு தான் இங்க கொடுத்திருக்கு போரான் ஃபேமிலின்னு சொல்லலாம் ஓகே போரான் ஃபேமிலி இங்க போரான்ல ஸ்டார்டிங் போரான் தான் அப்போ என்ன இது போரான் ஃபேமிலின்னு சொல்லலாம் இது கார்பன் ஃபேமிலி நைட்ரஜன் ஃபேமிலி இது ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்லலாம் ஓகே கிளியர் ஆயிடுச்சுல ஸோ இந்த போரான் ஃபேமிலினா அதுக்கு வேற ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு ஓகே அந்த ஸ்பெஷல் நேம் தான் எக்ஸோஜன்ஸ் ஓகே ஓகே ஸோ இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் NS2NP1 ஓகே இதோட ஜென்ரல் தட் மீன்ஸ் என்ன 13th குரூப்போட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் என்ன எப்படி எழுதலாம் NS2NP1 ஓகே NS2NP1 ஸோ கார்பன் ஃபேமிலிக்கு அப்படி ஸ்பெஷல் நேம் இருக்கும்ல கார்பன் ஃபேமிலி ஸோ கார்பன் ஃபேமிலியோட ஸ்பெஷல் நேம் தான் டெட்ரஜன்ஸ் ஓகே டெட்ரஜன்ஸ் ஓகே டெட்ரஜன்ஸ் ஸோ டெட்ரஜன்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும்னா NS2NP2 ஓகே NS2NP2 ஓகே ஸோ நெக்ஸ்ட் குரூப் யாரு நெக்ஸ்ட் ஃபேமிலி யாரு நைட்ரஜன் ஃபேமிலியோட என்ன ஸ்பெஷல் நேம் என்ன நிக்டோஜன்ஸ் ஓகே நிக்டோஜன்ஸ் ஸோ நிக்டோஜன்ஸோட அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம் NS2NP2
NP3. Okay, NS2 NP3. So next family yaru? Oxygen family, 16th group. So oxygen family oda special name chalcogens. Okay, oxygen family oda special name da enna chalcogens. Adu NS2 NP4. Okay, NS2 NP4. Clear ஆயிடுச்சுல? So next yaru? 17th group. 17th group. Okay. 17th group elements எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹாலோஜன்ஸ். ஓகே, ஹாலோஜன்ஸ். ஓகே, ஹாலோஜன்ஸ். ஸோ ஹாலோஜன்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே எழுதலாம்ல, ஃபுல்லாகிடுச்சு. NS2 NP என்ன 5. ஓகே, NS2 NP5. ஸோ நெக்ஸ்ட் inert gas இல்லைன்னா noble gas. ஓகே, noble gas 18th group. So 18th group ஓட general electronic configuration NS2 NP6. ஓகே, clear ஆயிடுச்சுல? ஸோ இதுதான் என்ன P block elements. clear இல்லை? ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஓகே, ஸோ group 13 boron family, carbon family, nitrogen family, oxygen family, halogen, fluorine family அப்படி சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி. ஸோ அது ஹாலோஜன், நோபல் கேஸ். இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் இங்கே இருக்குது. கிளியர் இல்லை? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளாக்? டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸை எப்படியும் கூப்பிடலாம்? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னும் கூப்பிடலாம், இல்லைன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னும் கூப்பிடலாம். வை டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸில் எல்லாருமே மெட்டல்ஸ் தான். ஓகே, டி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே மெட்டல்ஸ் தான். அதனால தான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்லுது. ஓகே, கிளியர் இல்லை? ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு கூப்பிடலாம். ஸோ டி பிளாக் எலமெண்ட் இஸ் ஆல்சோ known as transition elements or transition metals. ஓகே, அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே வரும்? இங்கே டி சப்ஷனில் தான் வரணும். பட் எஸ்பெஷலி இதோட லாஸ்ட் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா N-1 D 1 to 10 NS 0 to 2. Okay, 0 to 2. N-1 D 1 to 10 எழுதல் 1 to 10 NS 0 to 1. அதுதான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜென்ரலாக இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குது? பீரியோடிக் டேபிளில் எங்கே இருக்குது? ஸோ இது குரூப் 3 to 12 வரைக்கும். ஓகே, குரூப் 3 to 12 வரைக்கும் இருக்குது. ஓகே, கிளியரா? குரூப் 3 to 12 அதுதான் என்ன? டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, இதுதான் யாரு? டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸ், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ், இப்போ எல்லாருமே யாரு? மெட்டல்ஸ் தான். எல்லாருமே மெட்டல்ஸ். ஓகே, கிளியர்? ஓகே, டி பிளாக்குக்கு ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நார்மலி டி பிளாக் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஐதர் பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல் இருக்கணும். ஓகே, நியூட்ரல் ஸ்டேட்டில் இல்லைன்னா ஆக்சிடைஸ்ட் ஸ்டேட்டில் என்ன பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல் இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தா ஜிங்க். ஓகே, ஜிங்க் கேட்மியம் மெர்க்குரி ஒரு எக்ஸப்ஷன். ஸோ அது என்னன்னா ஜிங்கோட அட்டோமிக் நம்பர் என்ன? ஜிங்கோட அட்டோமிக் நம்பர் Zn. அட்டோமிக் நம்பர் சொல்லுங்க ஸ்பீடா. ஜிங்கோட அட்டோமிக் நம்பர் hi guys. So zingoda atomic number is 30. Okay, so electronic configuration, subshell electronic configuration சொல்லுங்க. 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d 10. Okay, 3d
10 அதுதான் என்ன நம்மளோட ஜிங்க் ஓகே அதுதான் என்ன ஜிங்க் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 310 ஸோ டோட்டல் 2 2 2 எஸ் 30 இருக்குல்ல 10 10 10 எஸ் 30 எலிமெண்ட்ஸ் ஓகே 30 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஓகே ஸோ 30 எலக்ட்ரான்ஸ் ஸோ டோட்டல் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு 30 எலக்ட்ரான்ஸ் ஹாய் தனுஷியா ஹலோ ஸோ 30 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஸோ இங்கே பார்த்தா என்ன டி ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஃபில்லாக இருக்குது ஓகே இது என்ன கம்ப்ளீட்லி ஃபில்லாக இருக்குது ஸோ இன்கேஸ் ZN ப்ளஸ் பாருங்க ZN ப்ளஸ்னா எங்கே இருந்து எலக்ட்ரான் போகும் ZN ப்ளஸ்னா 1 எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும்ல ஸோ எங்கே இருந்து எலக்ட்ரான் போகும் இந்த 4sல இருந்து தான் இந்த 4sல இருந்து தான் எலக்ட்ரான் சாரி ஸோ இந்த 4sல இருந்து தான் எலக்ட்ரான் லூஸ் பண்ணும் ஓகே ஸோ அப்பழும் என்ன டி கம்ப்ளீட்லி ஃபில்லாக இருக்குது ஓகே கம்ப்ளீட்லி ஃபில்லாக இருக்குது ஸோ ZN 2+நாலும் என்ன இந்த 4sல இருந்து தான் எலக்ட்ரான் லூஸ் ஆகும் அப்போ என்ன பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டல் இல்லை ஓகே இது என்ன கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் ஸோ டி பிளாக்குக்கு எக்ஸப்ஷன் தான் யார் ஜிங்க் கேட்மியம் மர்க்குரி கிளியர் இல்லை ஓகே ஓகே ஸோ இது தான் என்ன டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் ஓகே எஃப் பிளாக் எலமெண்ட்ஸை இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னும் சொல்லலாம் ஓகே இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இல்லைனா இன்னர் ட்ரான்சிஷன் மெட்டல்னும் சொல்லலாம் ஓகே வை இன்னர் ட்ரான்சிஷன் மெட்டல் பிகாஸ் ஆல் ஆர் மெட்டல்ஸ் ஓகே ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தா என்ன இது தேர்ட் என்ன குரூப்பில் இருக்குது ஓகே தேர்ட் குரூப்போட கண்டினியூஷனாக இருக்குது ஓகே இங்கே பார்த்தா தெரியும் ஓகே ஸோ தேர்ட் குரூப்போட கண்டினியூஷன் இருக்குது அண்ட் ஒன் மோர் திங் 6th அண்ட் அதோட பீரியட் என்ன 6th and 7th ஓகே பீரியட் என்ன 6th and 7th ஸோ அதுதான் என்ன ஆக்சுவலி F block elements. So F block elements ஓட general electronic configuration என்ன n-2f F 1 to 14 elements என்ன accommodate பண்ண முடியும் and n-1 d 0 to 1 ns2 அதுதான் outer electronic configuration okay general electronic configuration so all are in metals okay all are metals so next F block two type classify பண்ணிருக்கு okay so F block two type classify பண்ணிருக்கு one is lanthanoids in the group in the series is actinoids okay lanthanoids actinoids classify பண்ணிருக்கு okay so இதுதான் cerium to lutetium வரைக்கும் lanthanoids and thorium to lawrencium வரைக்கும் actinoids clear இல்ல okay so lanthanoids actinoids பார்க்கலாம் so இங்க என்ன lanthanides னா என்ன lanthanides னா first inner transition series னு சொல்லலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இன்னர் ட்ரான்சிஷன் சீரீஸ் தான் lanthanides அப்போ actinoids என்ன ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்னா அது செகண்ட் ஓகே அது என்ன செகண்ட் இன்னர் transition series okay second inner transition series so lanthanides atomic number 58 that means அது என்ன cerium to lutetium 71 okay அது வரைக்கும் இருக்கிற elements தான் என்ன lanthanides அப்ப actinoids atomic number 19 அது thorium to atomic number 103 அது யாரு lawrencium வரைக்கும் இருக்கிற elements தான் யாரு actinoids okay so என்ன lanthanides எல்லாருமே metals actinoids எல்லாருமே என்ன metals தான் எல்லாருமே actually F block elements metals தான் okay so என்ன most of the lanthanides elements non radioactive okay most of the lanthanoid elements என்ன radioactive ஆனா exception என்ன promethium is a radioactive metal okay it's promethium is a radioactive
lanthanoid. Okay, so actinoid na ellarume enna radioactive. So radioactive ellarume radioactive, so romba dangerous. Okay, so adudha F block. F block inga mudije pochu. Okay, clear illa? Hi Adira. Hi Adira. Hi Adira. So next we are moving to metals and non-metals, metalloids. So next classification periodic table next classification ta metals, non-metals and metalloids. So metals na enna? Metals na ellarkume theriyum. Metals are good conductors of heat and electricity. உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்ன நாம கிச்சன்ல எல்லாமே என்ன ஸ்டீல் யூட்டன்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு ஸ்டீல் யூட்டன்சில்ஸ்? பிகாஸ் இட் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஓகே, அவங்க இட்ஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ பார்த்தா தெரியும் எலக்ட்ரிக்கல் வயரில் எல்லாமே என்ன இருக்குது? எஸ் அதீரா, ஹாய். ஸோ எலக்ட்ரிக்கல் வயரில் எல்லாமே என்ன மெட்டல் தான் இருக்குது. காப்பர் இஸ் அ மெட்டல். ஸோ அது என்ன? ஸோ that's the reason why, because it's a good conductor of electricity. Okay, it's a good conductor of heat and electricity. Next, malleability, ductile. Okay, malleability, thin என்ன ஷீட் அலுமினியம் ஃபாயில் எல்லாம் பார்த்துருக்குல்ல. ஸோ தின் ஷீட்டா மெட்டலை தின் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ malleability. டக்டிலிட்டி என்ன தின் வயராகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டக்டிலிட்டி. அண்ட் மெட்டல் லூசஸ் எலக்ட்ரான் ஈஸிலி. ஓகே, ஈஸியாக என்ன மெட்டலில் இருந்து எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஈஸியாக. ஸோ என்ன மெட்டல்ஸ் வில் ஃபார்ம் கேட்டையான். ஈஸிலி என்ன கேட்டையான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான்-மெட்டல்ஸ்னால் என்ன? ஆக்சுவலி புவர் கண்டக்டர்ஸ். ஓகே, புவர் ஹீட் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். ஓகே, ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படி கண்டக்ட் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் ஹீட் என்ன ஆகும்? பேப்பர் பர்ன் ஆகும்ல. ஸோ எலக்ட்ரிசிட்டி நோ கண்டக்ட் பண்ண மாட்டேன். ஸோ பிரிட்டில். ஓகே, இது கொஞ்சம் ஹார்ட் தான், ஆனாலும் சீக்கிரம் பிரேக் பண்ண முடியும். ஓகே, நான்-மெட்டல்ஸ் சீக்கிரம் பிரேக் பண்ண முடியும். பிளாஸ்டிக்கெல்லாம் நான்-மெட்டல் சீக்கிரமாக பிரேக் பண்ண முடியும்ல. ஸோ அண்ட் இட்ஸ் கெயின் எலக்ட்ரான் ஈஸிலி. என்ன நான்-மெட்டல்னா இட் அக்செப்ட் எலக்ட்ரான் ஈஸிலி ஆர் இட் கெயின் எலக்ட்ரான் ஈஸிலி. அவங்களுக்கு எலக்ட்ரான் கிடைக்கணும், வேணும், என்கிட்ட வேணும். அப்போது ஈஸியாக அதை என்ன எலக்ட்ரான் கெயின் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் metalloids. Okay, next என்ன metalloidsனா actually it shows the property of both metals and non-metals. Okay, so இவங்க என்னன்னா மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் காமிக்கும், non-metalோட ப்ராப்பர்ட்டியும் sometimes it will show. Okay, both metal and non-metal property it will show. So have semi-conducting property. Okay, brittle, solid and it will show semi-conducting. ப்ராப்பராக ஹைலி கண்டக்ட் பண்ண மாட்டேன், ஆனால் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ செமி கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, கிளியர் ஆகிடுச்சுல்ல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுதான் பீரியோடிக் டேபிளில் மெட்டல்ஸ், நான்-மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். ஸோ என்ன இந்த ப்ளூவில் இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ். ஸோ பீரியோடிக் டேபிளில் ஜாஸ்தி யார்? மெட்டல்ஸா, நான்-மெட்டல்ஸா, மெட்டலாய்ட்ஸா? எஸ், அதிகமாக இருக்கிறது மெட்டல்ஸ்லாம். அதுக்கு பிறகு நான்-மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் கம்மி தான் இருக்குது. ஓகே, மெட்டலாய்ட்ஸ் கம்மி தான் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், நெக்ஸ்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் த 10th. ஸோ நீங்கள் ரெடியா கொஸ்டினுக்கு? அதீரா, தனுஷ்யா, நீங்கள் ரெடியா? So the question is, the 10th element in the periodic table reside in எங்க இருக்கும் அந்த 10th element? second period, fourth period, fifth period, eighth period. ஓகே பண்ணுங்க சீக்கிரமா பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஈஸி கொஸ்டின், ஸோ சீக்கிரமா பண்ணுங்கடா. ஸோ 10th element எந்த பீரியடில் இருக்கும்? செகண்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், ஃபிஃப்த் பீரியட், எயித் பீரியட். 10th element. ஓகே,
ஸோ 10th எலிமெண்ட்னா அதோட அட்டோமிக் நம்பர் என்ன? அட்டோமிக் நம்பர் 10. அட்டோமிக் நம்பர் கிடச்சாச்சுன்னா என்ன எழுதலாம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம்ல. ஸோ 10னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? மெயின் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2-8. ஸோ டோட்டல் எவ்வளோ ஷெல்ஸ் இருக்குது? டோட்டல் எவ்வளோ ஷெல்ஸ் இருக்குது? டோட்டல் எவ்வளோ ஷெல்ஸ் இருக்குது? 2 ஷெல்ஸ் இருக்குது. ஓகே, டோட்டல் 2 ஷெல்ஸ். டோட்டல் 2 ஷெல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்லி 1 ஷெல்லுனா அது ஃபர்ஸ்ட் பீரியடில் இருக்கும். 2 ஷெல்லுனா அது செகண்ட் பீரியடில் இருக்கும். அப்போ இது எவ்வளோ ஷெல்ஸ் இருக்குது? 2 ஷெல்ஸ் இருக்குது. அப்போ என்ன? செகண்ட் பீரியட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியர் இல்லை? ஸோ இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா சப்ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு எழுத தெரியும்ல. ஸோ அட்டோமிக் நம்பர் 10. ஸோ சப்ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? 1s2 2s2 2p6. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல, 2னா செகண்ட் ஷெல். ஓகே, ஸோ 2னா அது என்ன? செகண்ட் ஷெல். ஸோ 2 தான் இருக்குது. ஸோ என்ன? சிம்பிள் செகண்ட் பீரியட். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் we are moving to periodic trends. ஓகே, periodic trends. ஓகேடா, periodic trendsனா என்ன? பீரியோடிக் ப்ராப்பர்ட்டியோட ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஓகே, பீரியோடிக் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும். அது தாங்க என்ன? பீரியோடிக் ட்ரெண்ட்ஸ்னா. ஓகே, ஸோ நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது அட்டோமிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, electron affinity, electron negativity, metallic character and non-metallic character. Okay, so atomic radius la irundhu start pannalam. Okay, radius na enna? Atomic radius na like center la irundhu start pannanum. Inga center yaru? Or atomotda center yaru? Nucleus to evlo enga vare irukum and length last ஷெல் இருக்கும்ல, லாஸ்ட் ஷெல், வேலன்ஸ் ஷெல். அந்த ஷெல் தான் வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அட்டோமிக் ரேடியஸ்னா. ஓகே, ஸோ இட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆட்டம்ஸ் நியூக்ளியர் டு த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இல்லைனா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுன்னு சொல்லலாம். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுனா வேலன்ஸ் ஷெல். ஸோ நியூக்ளியஸ் டு வேலன்ஸ் ஷெல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்ன? அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன? அட்டோமிக் ரேடியஸ். கிளியரா? ஓகே, ஸோ அட்டோமிக் ரேடியஸ் ஒரு பீரியடில் எப்படி சேஞ்ச் ஆகும், ஒரு குரூப்பில் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, டவுன் த குரூப் என்ன ஆகுது? டவுன் த குரூப் அட்டோமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ டவுன் த குரூப் ஷெல்லோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் பீரியடில் 1 ஷெல், செகண்ட் பீரியடில் 2 ஷெல், தேர்ட் பீரியடில் 3 ஷெல்ஸ். ஸோ கீழே போகும்போது டவுன் த குரூப் என்ன ஆகும்னா ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆட்டோமேட்டிக்கலி அட்டோமிக் சைஸ் என்ன? ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்னா அட்டோமிக் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அட்டோமிக் சைஸ், ஸோ ஒப்வியஸ்லி என்ன? அட்டோமிக் ரேடியஸும் increase ஆகும். So down the group atomic radius increases. Okay, down the group atomic radius increases. So across the period எப்படி? So period now first periodல 1 shell தான் இருக்கும். 1 shell. second periodல 2 shells இருக்கும். So in across the பீரியட் பார்க்கும்போது நியூக்ளியர் சார்ஜ் என்ன? ஜாஸ்தியாக வரும் இல்லை? நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தியாக வரும். ஸோ ஷெல்லோட எண்ணம் சேம், ஷெல்லோட நம்பர் சேம் தான் இருக்கும். ஸோ என்ன? நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தினா அட்ராக்ஷன் என்ன? நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிளியர் ஆயிடுச்சா? ஸோ என்ன? நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லோட அட்ராக்ஷன் என்ன? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன? சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஸோ அக்ராஸ் த பீரியட் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அட்டோமிக் சைஸ் டிக்ரீஸ்னா அட்டோமிக் ரேடியஸும் டிக்ரீஸ் தானே. ஸோ அக்ராஸ் த பீரியட்
decrease ஆகும். Okay, group wise increase ஆகும். Clear இல்ல? Clear ஆயிடுச்சுல? Okay, so next ionization energy. Ionization energy na enna? So ஒரு ஆட்டத்தில் இருந்து என்ன ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு எனர்ஜி தேவை. ஓகே, ஒரு ஆட்டத்தில் இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த மினிமம் எனர்ஜி தேவை. ஓகே, ஸோ அந்த மினிமம் எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ ஒரு ஆட்டத்தில் இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான், ஓகே, லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. ஸோ அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. கிளியர் ஆகிடுச்சா? ஸோ ஆட்டத்தில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எலக்ட்ரான் இருக்கும், அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. கிளியர் இல்லை? கிளியர்? இஸ் இட் கிளியர்? எஸ். ஓகே, ஸோ என்ன? ஸோ அக்ராஸ் பீரியட் அண்ட் குரூப். அக்ராஸ் பீரியட் பார்க்கும்போது என்ன, நியூக்ளியர் அட்ராக்ஷன், நியூக்ளியர் என்ன எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும்ல பீரியடில். ஸோ அட்ராக்ஷனும் நியூக்ளியஸும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் அட்ராக்ஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே இருந்து ஒரு எலக்ட்ரானை என்ன ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி எனர்ஜி தேவை. ஓகே, ஜாஸ்தி எனர்ஜி தேவை. அப்போ என்ன, அயனைசேஷன் எனர்ஜி பீரியடில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அக்ராஸ் த பீரியடில் எப்படி அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குரூப்பில் எப்படி இருக்கும்? ஸோ குரூப்பில் டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, டவுன் த குரூப் எப்படி இருக்கும்? டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். வை? பிகாஸ் டவுன் த குரூப் என்ன, ஷெல்லோட சைஸ், ஆக்சுவலி ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ அட்ராக்ஷன் கம்மியாகும். நியூக்ளியஸும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் அட்ராக்ஷன் என்ன கம்மியாகும். ஈஸியாக அங்கேருந்து எலக்ட்ரானை தூக்கிடலாம். ஓகே, எலக்ட்ரானை ஈஸியாக அங்கேருந்து தூக்கிடலாம். ஓகே, கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் electron gain enthalpy. Okay, next electron gain enthalpy. So electron gain enthalpy na, this is the change, enthalpy change. Enthalpy change na actually enna enthalpy change, that is heat change la, heat change, adha enthalpy change. So ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் இருந்து என்ன, ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் என்ன எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். ஓகே, நியூட்ரல் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். அப்போ எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது என்ன, ஒரு ஹீட் சேஞ்ச் வரும். ஓகே, ஹீட் சேஞ்ச் வரும். மேபி ஹீட் அப்சார்ப் பண்ணலாம், மேபி ஹீட் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் என்ன, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. கிளியர் ஆயிடுச்சா? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, ஹீட் சேஞ்ச். ஓகே, சேஞ்ச் இன் ஹீட்னு சொல்லலாம். ஓகே, சேஞ்ச் இன் ஹீட். ஓகே, ஸோ ஒரு ஆட்டத்தில் இருந்து ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான் ஆட் பண்ணணும்னா என்ன, ஒரு ஹீட் சேஞ்ச் இருக்கும். மேபி ஹீட் அப்சார்ப் பண்ணும், இல்லைன்னா என்ன ஹீட் ரிலீஸ் பண்ணும். அந்த ஹீட் சேஞ்ச் தான் என்ன, என்தால்பி சேஞ்ச். கிளியர் ஆயிடுச்சா? கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஏன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டினா எல்லாருக்குமே என்தால்பியும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் டவுட் இருக்கும்ல. ஏன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் சேமாக அந்த டவுட் இருக்கும்ல. ஆக்சுவலி அது டிஃப்ரெண்டா. ஓகே, ரெண்டுமே டிஃப்ரெண்டா. ஸோ என்ன எலக்ட்ரான் அஃபினிட்டினா, என்ன எலக்ட்ரான் அஃபினிட்டி? ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன, ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது, ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது என்ன எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, ஆட் பண்ணும்போது எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது அங்கிருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. கிளியர் ஆயிடுச்சா? எலக்ட்ரான் அஃபினிட்டி என்னன்னு. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது, ஒரு எலக்ட்ரான் ஆட்டத்திலேயே ஆட் பண்ணும்போது என்ன சேஞ்ச் வரும், அங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டி. கிளியர் இல்லை? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்
across period and group. Okay, என்ன சேஞ்ச் வரும்? across periodல இன்க்ரீஸ் ஆகும். என்ன electron affinity இன்க்ரீஸ் ஆகும். அப்போ குரூப்ல அது டிக்ரீஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரான் affinity across period அது இன்க்ரீஸ் ஆகும், குரூப்ல அது டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. என்ன எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா? ஸோ ஒரு ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானை என்ன அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற எபிலிட்டி, ஒரு ஆட்டத்துக்கு இருக்கிற எபிலிட்டி தான் என்ன எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா. ஸோ என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் HCl எல்லாருக்குமே தெரியும்ல. HClல ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரான் டொனேட் ஷேர் பண்ணியிருக்கு, குளோரினும் 1 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு இல்லை. ஸோ இதுதான் பாண்ட். ஸோ இந்த எலக்ட்ரான் ஆக்சுவலி அந்த பாண்டோட சென்டரில் தான் வரணும் இல்லை. ப்ராப்பராக 2 ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் ப்ராப்பராக அந்த எலக்ட்ரானோட இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், ஈக்குவலாக வேணும். பட் இங்கே குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்படின்னா குளோரின் ஹாவ் எபிலிட்டி டு அட்ராக்ட் தீஸ் 2 எலக்ட்ரான். ஓகே, ஸோ என்ன குளோரினுக்கு இந்த 2 எலக்ட்ரானை ஹைட்ரஜனை விட அட்ராக்ட் பண்ண எபிலிட்டி ஜாஸ்தி. யாருக்கு? குளோரினுக்கு ஜாஸ்தி. எந்த எபிலிட்டி? இந்த ஷேர்ட் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண அந்த எபிலிட்டி யாருக்கு ஜாஸ்தி? குளோரினுக்கு ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான் கொஞ்சம் குளோரின் கிட்ட போயிடும். ஓகே, ஸோ பாண்ட் இருக்கும், கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் குளோரின் அந்த எலக்ட்ரானை தூக்கி போகாது. ஸோ என்ன, கொஞ்சம் குளோரின் கிட்ட என்ன அப்படி நிற்கும். ஓகே, ஸோ ஈக்குவல் ஷேரிங் இல்லை. ஸோ ஹைட்ரஜனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவும் குளோரினுக்கு பார்ஷியல் நெகட்டிவும் கிடைக்கும். ஸோ வை? பிகாஸ் குளோரினுக்கு என்ன ஷேர்டு எலக்ட்ரானை என்ன புல் பண்ணுற எபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அட்ராக்ட் பண்ண எபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. யாருக்கு? குளோரினுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. கிளியர் இல்லை? ஸோ across the period electronegativity எப்படி இருக்கும்? across the periodல electronegativity ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, across the period electronegativity increases. அப்போ down the group எப்படி இருக்கும்? decreases. clear இல்லை? so down the group decreases. okay, clear? so next is metallic characterனா என்ன ஆக்சுவலி? ஸோ மெட்டல்ஸ் தெரியும்ல. ஸோ metallic characterனா so it is the ability of an element to lose electron and form positive ion. Positive ion என்ன? cation. for example சோடியத்தோட atomic number என்ன? சோடியத்தோட atomic number ma'am 11. சோடியத்தோட atomic number 11. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தா 281 இருக்கும். ஆக்சுவலி சோடியம் ஸ்டேபிளா இங்கே பார்த்தா சோடியம் ஸ்டேபிளாக இருக்கா? இல்லை. என்ன, சோடியத்தோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்? 1 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இந்த 1 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டேன்னா என்ன, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் ஆகும். ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக என்ன, இந்த 1 எலக்ட்ரான் லூஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி தான் மெட்டல்ஸ்னால் அவங்களுக்கு என்ன, எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறதுக்கு என்ன எபிலிட்டி ஜாஸ்தி. ஓகே, எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறதுக்கு எபிலிட்டி ஜாஸ்தி. யாருக்கு? மெட்டல்ஸுக்கு. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? கேட்டயான்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, மெட்டல் லூஸ் பண்ணால், எலக்ட்ரான் லூஸ் பண்ணால் என்ன, கேட்டயான்ஸ் ஃபார்ம் ஆகும்ல. ஸோ அதுதான் மெட்டாலிக் கேரக்டர். ஸோ இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் டு லூஸ் எலக்ட்ரான் அண்ட் இட் வில் ஃபார்ம் கேட்டயான். clear? okay, so across the period என்ன, metallic character decrease ஆகும். okay, metallic character decrease ஆகும். and down the group எப்படி, metallic character increase ஆகும். because size ஜாஸ்தி ஆகுதுல்ல. ஸோ ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம், அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லிருந்து ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுதான் metallic character. so it will form cations. okay, clear? okay, next non-metallic character. so non-metallic character na enna, just opposite of metallic character la. metallic character na inga enna, electron
லூஸ் பண்ண எபிலிட்டி ஜாஸ்தி. ஓகே, லூஸ் பண்ணுறதுக்கு எபிலிட்டி ஜாஸ்தி. அப்போது நான் மெட்டல்னா என்ன? அதுக்கு எலக்ட்ரான் கெயின் பண்ணுறதுக்கு எபிலிட்டி ஜாஸ்தி. ஓகே, ஸோ அதுக்கு என்ன? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணணும், அதுக்கு எபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அந்த டெண்டன்சியில் இருக்கும். எனக்கு எலக்ட்ரான் வேணும் வேணும் வேணும், அந்த டெண்டன்சியில் தான் யார் இருக்கும்? நான் மெட்டாலிக் கேரக்டர்ஸ். ஓகே, நான் மெட்டல்ஸ்னு சொல்லலாம். ஸோ elements tendency to gain electron during chemical reaction. ஓகே, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா கெயின் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? ஆனயான்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லை? ஸோ ஃப்ளூரின்னா ஃப்ளூரினோட அட்டோமிக் நம்பர் இஸ் 9. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தா 2 7 இருக்குல்ல. ஸோ 1 எலக்ட்ரான் கிடச்சா ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே, ஸோ இது என்ன? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். ஓகே, ஸோ என்ன? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண டெண்டன்சி தான் யாருக்கு இருக்குது? ஃப்ளூரினுக்கு இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு நான் மெட்டல் கேரக்டர்னு சொல்லலாம். ஓகே, கிளியர் ஆகிடுச்சுல்ல? ஸோ அக்ராஸ் த பீரியட் என்ன? நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அக்ராஸ் த பீரியட் நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப் என்ன? நான் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். கிளியர்ல? ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே பார்த்தா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எழுதியிருக்கு. ஜஸ்ட் பாருங்கள். atomic radius down the group எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? across the period டிக்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே, ஏதாச்சும் ஒன்று படித்தா ஏதாச்சும் ஐதர் குரூப் படிக்கலாம், இல்லைனா பீரியட் படிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று படிச்சிருந்தா நெக்ஸ்ட் என்ன? ஈஸியாக மாறிடும். ஓகே, ஸோ atomic radius down the group increases, across the period decreases. Okay, ionization energy across down the group என்ன? decreases, across the period increases. Electron gain enthalpy means heat change. Okay, heat change. So என்ன? down the group become less negative. Okay, and across the period become more negative. Okay, next electron affinity என்ன? group wise அது decrease ஆகும் and period wise அது increase ஆகும். and electron negativity group wise decrease ஆகும் and period wise அது increase ஆகும். metallic character group wise அது increase ஆகும், அப்போ period wise decrease ஆகும். non metallic character group wise அது decrease ஆகும் and period wise அது increase ஆகும். clear இல்ல? doubt இல்ல? okay, so next ஒரு question பார்க்கலாம். okay, so the question is sodium is smaller than Na. okay, so not sodium, Na plus is smaller than Na and Cl minus is larger than Cl. why? so Na sodium atomல என்னன்னா sodium atom. so சோடியத்தோட atomic number என்ன? சோடியத்தோட atomic number 11. electronic configuration என்ன? 281 and Na plus ஓடது Na plusனா ஆக்சுவலி என்ன? Na plusனா 1 electron லூஸ் பண்ணி இருக்கு. ஓகே, Na plusனா 1 electron டொனேட் பண்ணி இருக்கு, லூஸ் பண்ணி இருக்கு, அப்படி சொல்லலாம்ல. ஸோ என்ன? அப்போ அங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 10 electrons தான் இருக்குது. அப்போது 2 8. okay, 2 8 electrons. ஸோ இது என்ன? மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இங்கே என்ன? எலக்ட்ரான் கம்மி ஆயிடுச்சு. அப்போது நியூக்ளியர் சார்ஜ் இங்கே என்ன? இங்கே பார்த்தா எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கும்? 11. Na ப்ளஸ்லும் 11 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். 11 பாசிட்டிவ்னா 11 ப்ரோட்டான்ஸ் இருக்கும் அண்ட் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 10 electrons மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன? அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஓகே, நியூக்ளியஸும் எலக்ட்ரான்ஸும் இருக்கிற அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும். அப்போ ஒப்வியஸ்லி என்ன? இந்த சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ Na ப்ளஸுக்கு என்ன? சைஸ் கம்மி தான் இருக்கும். ஓகே, கிளியர் இல்லை? ஸோ நெக்ஸ்ட் Cl மைனஸ் அண்ட் Cl. குளோரின், ஆக்சுவலி குளோரினோட அட்டோமிக் நம்பர் என்ன? குளோரின் அட்டோமிக் நம்பர்
17. Electronic configuration என்ன 287. Okay, 287. So 287 actually என்ன? So in the 287 and chlorine Cl minus na எவ்வளோ? Cl minus na actually 1 electron accept பண்ணி இருக்கு. Okay, Cl minus na என்ன? 1 electron accept பண்ணி இருக்கு. அப்போ total எவ்வளோ electrons இருக்கு? 18 electrons இருக்கு. So 2 2 8 18 ஆயிடுச்சு. சைஸ் என்ன? எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 1 எலக்ட்ரான் என்டர் ஆயிடுச்சுல்ல, 1 எலக்ட்ரான் என்ன அக்செப்ட் பண்ணி இருக்குல்ல. ஸோ என்ன நியூக்ளியஸும் எலக்ட்ரானும் இருக்கிற அந்த அட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்போ என்ன சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ சிஎல் மைனஸோட சைஸ் சிஎல்லை விட ஜாஸ்தியாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிளியர் இல்லை? கிளியர் இல்லை? ஓகே ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் பீரியோடிக் டேபிளோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருக்கு. ஸோ என்னெல்லாம் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தது? ஃபர்ஸ்ட் குரூப் பீரியட் வைஸ் கிளாசிஃபிகேஷன் பார்த்தது. அதுக்கு பிறகு பிளாக்ஸா என்ன பீரியோடிக் டேபிளை டிஃப்ரெண்ட் பிளாக்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக்காக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு என்ன கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருக்கு? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பார்த்துருக்கு. அண்ட் அதுக்கு பிறகு பீரியோடிக் டேபிளோட ட்ரெண்ட்ஸ். ஓகே, பீரியோடிக் டேபிளோட ட்ரெண்ட்ஸ் அதில் என்னெல்லாம் பார்த்துருக்கு? என்ன அட்டோமிக் ரேடியஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் மெட்டாலிக் கேரக்டர், நான் மெட்டாலிக் கேரக்டர், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் எப்படி குரூப்பில் வேரி பண்ணும், எப்படி பீரியடில் வேரி பண்ணும், அதெல்லாம் இன்றைக்கி பார்த்துருச்சு. ஸோ பீரியோடிக் டேபிள் +1லேருந்து +2ல் போகும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஆக்சுவலி என்ன ஒரு ரோட் மேப் மாதிரி, எப்படி ஒரு ஜேர்னியில் மேப் தேவை அது மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கு என்ன பீரியோடிக் டேபிள். ஓகே, ஸோ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஸோ ஐ வில் கிளியர். ஓகே, நான் கமெண்ட் பண்ணுறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால். ஓகே, ஸோ என்ன யூடியூப்பில் மட்டும் இல்லை Xylem சேனல், என்ன இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ. I hope everything is clear. If you have any doubt, just comment. Thank you so much for watching.